பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் உள்ள நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2026 ஆண்டை காண செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கடந்த ஆண்டெல்லாம் வழி நடத்தி கொண்டு வந்த தேவன் இந்த ஆண்டிலும் நம்மை வழி நடத்துவார். ஆமேன். அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை அக்னி ஸ்தம்பத்தினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் வழி நடத்தி வந்த நம் ஆண்டவர். அன்றைக்கு இயேசு ராஜா பிறந்த சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்துவை காண்பதற்கு ஆர்வமாய் இருந்த அந்த சாஸ்திரிகளை வழி நடத்தி கொண்டு வந்த அந்த நட்சத்திரத்தை போல இந்த வருஷத்தில் எப்படி நடக்கணும், எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்ன சொல்லணும், என்ன சொல்லக்கூடாது என்கிற எல்லா காரியங்களையும் சொல்லி கொடுத்து இந்த வருஷத்தை கர்த்தர் உங்களுக்கு நன்மையாய் முடிசூட்டுவார். அனுதினமும் ஆவியானவரோடு போன வருஷம் முழுவதும் கேட்டு பலப்பட்டீங்க. இந்த ஆண்டும் கேட்டு பலப்பட உங்களை நான் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தை, இயேசு சந்திக்கிறார் ஊழிய குடும்பங்களுக்கு, இயேசு சந்திக்கிறார் குடும்பங்களுக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளை, அனுதினமும் ஆவியானவரோடு என்று குறுஞ்செய்தியை ஒவ்வொரு நாளும் கேட்டு பலப்படுகிற என் அன்பு குடும்பங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55 அதிகாரத்தினுடைய 3 வசனத்தின் பின்பாகம். 3 வசனத்தின் பின்பாகம். கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை, மறுபடியும் சொல்றேன், தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இந்த வசனம்தான் நமது ஊழியத்திற்கு, நம்முடைய ஊழிய குடும்பங்களுக்கு, நம்முடைய யூடியூப் ஃபேமிலிஸ்க்கு, நம்முடைய இயேசு சந்திக்கிறார் ஊழியத்தை சார்ந்த அத்தனை ஜப குழுவினருக்கும், விசேஷமாக அனுதினமும் ஆவியானவரோடு என்ற குறுஞ்செய்தியை கேட்கிற அத்தனை குடும்பத்தாருக்கும் என் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அருமையான வாக்குத்தத்தம். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த எவர்லாஸ்டிங் கவர்னன்ட், நித்தியம், எப்போதும் நித்தியமான ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக நம்மோடு இடைப்படுகிறார். ஸ்தோத்திரம். அதனால தாவீதுக்கு அருளின இந்த நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கர்த்தர் அருளுவார். அது என்னது தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை என்று உங்களுக்குள்ள கேள்வி எழும்பும் இல்லையா? இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு நமது ஜீசஸ் மீட்ஸ் ஆன்லைன் சேனலில் கர்த்தருடைய பிள்ளைகளை சென்னை ஆவடியில் நடைபெற போகிற புது வருட ஆசீர்வாத கூட்டத்தில் நீங்கள் வர முடிந்தால் பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் வந்துருங்க. இல்லையா, நாங்கள் வெளிநாடுகளில் இருக்கிறோம், அல்லது 400-500 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிறோம், நீங்கள் ஆன்லைனை மிஸ் பண்ணிடாதீங்க. தாவீதுக்கு அருளின கிருபைகளை உங்களுக்கும் நித்திய உடன்படிக்கையாய் ஏற்படுத்துவேன் என்று சொன்னார் அல்லவா? அது என்னது என்கிறதை இன்றைக்கு சாயங்காலம் கேட்க ஆர்வமாய் கலந்து கொள்ளுங்கள் என்று உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கிருபையாக நீர் கூட்டி கொடுத்த ஒரு வருஷத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, வருடத்தை நன்மையால் முடிசூட்டுகிறவர், பாதையெல்லாம் நெய்யாய் பொழிகிறது என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி
அன்பான பிள்ளைகளை இந்த ஆண்டிலும் கண்மணி போல காத்துக்கொள்ளும். தீமைக்கும் பொல்லாப்புக்கும் வியாதிகளுக்கும் விபத்துகளுக்கும் கஷ்டங்களுக்கும் வீணான டென்ஷன்களுக்கும் விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும். நன்மையும் கிருபையும் உடைய பிள்ளைகளை தொடரட்டும். இன்னைக்கு மாலையில் நடைபெற போகிற வாக்குத்தத்த அந்த ஆண்டவருடைய கூட்டத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, சமீபத்தில் சென்னை சுற்று வட்டாரம், திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு எல்லா மாவட்ட மக்களை கொண்டு வரும். தூரத்தில் வர இயலாதவர்கள் ஆன்லைன் கனெக்ஷனில் கலந்து கொள்ளட்டும். உங்களுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய கிருபை தொடர்ந்து உங்களை தாங்கும். நம்ம கர்த்தர் சித்தமானால் மாலையில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.